வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வீடியோ போட்ட ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மனசுக்கு பொறுக்காத ஒரு விஷயம். அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பைக் டாக்ஸி ஓட்டின ஒரு பையனை நிற்க வச்சு ஆட்டோக்காரங்களாம் அடிக்காத குறையா, நீ எப்படி பைக் ஓட்டலாம், நாங்கள் புள்ள குட்டியோடு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணணும், நாங்கள் ஆட்டோ வச்சுட்டு உட்காந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம், நீ எப்படி பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட சாவியை பைக் சாவியை பிடுங்கிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பைக்கு புக் பண்ண பொண்ணு ஒரு ஓரமாக நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகேவா? இவங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? நான் என்ன கேட்குறேன்னா, இதே விஷயத்த இவங்க கார்ப்பரேட் கம்பெனியில் போய் கேட்க முடியுமா? ஓலா, ஊபரு, அதெல்லாம் ரேப்பிடோ, இவங்கெல்லாம் பைக் கொண்டு வந்தாங்களே, நீ எப்படி பைக் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்டாங்களா? ஏன்னா அங்கே போய் அவங்க கேட்க முடியாது. சரி, ஓகே. கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் விட்டாங்க, அதை போய் கேட்க முடிஞ்சா? மினி பஸ் விட்டாங்க. மினி பஸ் விடுறதுக்கு ரீசன் என்ன? இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போகிறப்ப ஆட்டோ காசு அதிகமாகுது அப்படின்ட்டு பப்ளிக்கு நல்லது செய்யணுன்ட்டு கவர்மெண்ட் மினி பஸ் விட்டுச்சு. அது இப்போ வரையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ லாங் போனீங்கனாலும் உங்களுக்கு 500-600 தாண்டாது. மீதி எனக்கு தெரிஞ்சு 1000-1500 கிலோமீட்டர். அஃப்கோர்ஸ் அது பேசஞ்சர் ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக ஆள் இருக்கிறாங்க, அந்த கணக்கு வச்சு அவங்க டிக்கெட் வாங்குறாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஓலா ஊபர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க மீட்ரு போட்டு ஆட்டோ ஓட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிலாம் உள்ளே வந்திருக்குமா? வந்திருக்காது. அது உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஓலா ஊபர்காரவங்கள்ட்ட சண்டைக்கு போனாங்க. நாங்கள் ஸ்டாண்ட் ஆட்டோ போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி ஓட்டலான்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் இவங்களால சண்டை போட முடிஞ்சது? இப்போ அதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்களும் அதுக்கு மாறிட்டாங்க. இவங்களும் 3 ஆப்பு 4 ஆப்பு டவுன்லோட் பண்ணி எதில் சவாரி கிடைக்குதோ அதில் போகிறாங்க. அது நல்ல விஷயந்தான்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஃபஸ்ட்டு இவங்க மீட்ரு போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனிலாம் உள்ளே வந்திருக்கவே செய்யாதே. இப்போ வரையும் இவங்க மீட்ரு போடவே கிடையாது. இப்போவும் அடாவடியாக தான் காசு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு பேசஞ்சர், எனக்கு பக்கத்தில் போகணும், அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்றப்ப என்னோடய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செலவு பண்ணணுன்னு நினைப்பேன். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, அஃப்கோர்ஸ் பஸ் விட்ருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸில் போகலாம். ஆனால் என்னோடய டைமிங்க்கு அது கிடைக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், சரி அதை விட கொஞ்சம் செலவு ஜாஸ்தினா ஓகே பைக் டாக்ஸியில் நம்ம போகலாம். ஆட்டோக்கு என்னால் செலவு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு நாள் நம்ம வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னாவே ஆட்டோக்கு 250 ரூபா 300 இல்லாமல், நான் சொல்கிறது பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் வேணால் வச்சுக்கலாமே, 10 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 300 நம்ம செலவு பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 300 எவ்வளோ ஆச்சு பாருங்கள். மாதத்தில் நம்மளுக்கு அதுவே 9000 ஆகும். ஒரு ஆள் நம்ம 9000 செலவு பண்ணுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா நம்ம சம்பளமே 20-25,000 தான் முடிஞ்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். நம்ம பைக் ஓகே 20 ரூபா 30 ரூபா தானே, பஸ்ஸு காசோட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது, ஓகே நம்ம போகலான்ட்டு நம்ம போவோம். அஸ் அ பேசஞ்சராக நான் சொல்கிறது, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதை தான் நம்ம யோசிப்போம். ஏன் இதே ஆட்டோக்காரவங்க ஒரு எல்பிஜி இவங்களுக்கு ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல 7 ரூபா சொன்னால் இவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க? 7 ரூபா சொல்கிற இடத்துல தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு இவங்க அப்பாவி பசங்களை பயமுறுத்துகிறாங்க? நீ ஓட்டக்கூடாதுன்னு. இவங்க ஃபஸ்ட்டு யார் அவங்கள ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? அந்த குழந்தைங்க பாவம், அவங்க வீட்டில் படிக்க வைக்க முடியாமல் ஏதோ ஒரு ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறாங்க. அதுங்களுக்கு சில டைம் நீங்கள் அந்த காலேஜ் படிக்கிற பசங்களாம் சில டைம் சாப்பிடாமே பட்னியாகவே இருந்திருக்கானுங்க, தெரியுமா உங்களுக்கு? தன்னோட பசிக்காக, தன்னோட உணவுக்காக, தான் பிடிச்சதை சாப்பிட்றதுக்காக, ஒரு நல்ல சட்டை போட்டுக்கிறதுக்காக, ஃபீஸ் வீட்டில் கேட்க முடியாமல் சுச்சுவேஷனில் தான் ஃபீஸ் கட்டுறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அந்த பசங்க இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டுறது. 20 ரூபா 30 ரூபாலாம் அவன் என்னத்தை சம்பாரித்து கொண்டு போயிட போகிறான்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சவாரின்னு போனாலே 150 ரூபாய்க்கு கம்மியாக ஏதாவது ஒரு சவாரி வர்றீங்களா சொல்லுங்கள்? இதுதான்
கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டினா போங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது ஒரு காலம். இதே ஆட்டோக்காரவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஓலா ஊபர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க அப்படி பேசினவங்க. இன்றைக்கி ஓலா ஊபர் வந்ததுக்கப்புறம் அதை இவங்க வேறு வழி இல்லாமல் எடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இந்த பைக் டாக்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்டி 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 இதே தான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம், இதை வச்சுருக்கோம். இந்த பையன்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லை, ஓகே, அவன் பைக்குக்கு இன்சூரன்ஸ் வச்சுருப்பான், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் இல்லாமல் அவன் வண்டி ஓட்ட முடியாது. நம்ம போலீஸ்காரங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? இடிக்கிற பஸ்ஸுக்காரனோ லாரிக்காரனோ இன்சூரன்ஸ் வச்சுருப்பான்ல, அவன் கொடுப்பான்ல. நீங்கள் எதுக்கு அதை பெருசாக ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர நல்ல விஷயங்கள் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. ஏன் ஆட்டோவில் போய் யாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆனது கிடையாதா? யாரும் செத்தது கிடையாதா? இல்லை ஆட்டோவில் போகிறவங்களுக்கு அபியூஸ் நடந்தது கிடையாதா? சமீபத்தில் நடந்த கேளம்பாக்கம் எல்லாத்துக்குமே தெரியும்ல. நம்ம ஊரை நம்பி வந்த ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டில் எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வந்த பொண்ணு சும்மா விட்டிங்களா நீங்கள்? அதுக்காக நான் எல்லா ஆட்டோக்காரங்களையும் தப்பாக சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்களை திருத்திக்கணுமே தவிர அடுத்தவங்களை போய் நான் வந்து என் வீட்டில் இருக்கிறதா நான் சரி பண்ண முடியுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரனை போய் நீ சரியாருன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை போய் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது சொல்லுங்கள்? நான் வந்து இப்போது ஒன்றும் மோசம் கிடையாது. இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு மீட்ரு வந்து போட்டு கொடுக்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கங்கே வந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்கிறீங்க, ஸ்டாண்டுன்னு வச்சுருக்கிறீங்க. நீங்கள் கூடி சேர்ந்து நீங்கள் போட்டுக்கோங்களேன் மீட்ரு. யார் வந்து உங்களை கேட்க போகிறா? நீங்கள் நியாயமாக நடந்துக்கோங்களேன். இதுவே நீங்கள் வந்து பாம்பே போனீங்கன்னா, பாம்பே போன உடனே நீங்கள் ஒரு டாக்ஸியை பார்த்துட்டு கையை காமிச்சு அவன் நிற்கலைன்னா கூட அவன் மேலே கேஸ் தெரியுமா உங்களுக்கு? டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டே இருப்பான், அவங்க கையை காமிக்கிறாங்க நீ நிறுத்தாமல் போகிறேன்னு சொல்லிட்டு. நிறுத்தினோடனே அவன் ஃபஸ்ட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்க மாட்டான். அவன் நிறுத்தின உடனே நம்ம உள்ளே ஏறி உட்காந்தோன்னா மீட்ரு ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கன்னு கேட்பான். நம்ம எந்த இடம்னு சொல்லணும். மீட்டருக்கு மேலே ₹1 அவன் எடுக்க மாட்டான். ₹1 எடுக்கிறது அப்புறமேலு இப்போ நம்ம போகிற இடத்துக்கு ₹129 அப்படின்னா அந்த ₹1 அவன் கையில் கொடுப்பான், ரிட்டன் கொடுப்பான். அங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ரிட்டன் கொடுப்பான். நான் வாங்கியிருக்கேன். எல்லாருமே அப்படி செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த அனுபவம் நடந்திருக்குது. நம்ம ஊரில் எத்தனை பேர் இப்படி நியாயமாக இருக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா காசு கேட்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ரொம்ப ரேருங்க. ஏன் இதே ஓலா ஊபரில் கூட, ஓலா ஊபர் நான் எடுக்கிறேன். என்றைக்கு ஓலா ஊபர் வந்துச்சோ எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ இருந்து நான் ஓலா எடுத்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓலாவில் தான் நான் பெரும்பாலும் நான் பஸ்ஸு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். நீங்கள் என்ன சேஃப்டி இல்லைன்றீங்க இவங்கள்ட்ட? பைக் டாக்ஸியில் போய் கூட ஒரு தடவை வந்து நான் பேக் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த நம்ம வந்து ஆன்லைன் மெசேஜில் வந்து இந்த மாதிரி என்னோடய பொருள் இந்த பர்சன்கிட்ட மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே அவங்க மெசேஜ் போட்டு அந்த சைடில் மாட்டிருந்ததை அந்த பையன் ஞாபகம் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு வந்து திருப்பி வீடு தேடி எனக்கு கொடுத்துட்டு போனான். அவனுக்கு ₹50 காசு கொடுத்தேன். அங்கேருந்து வந்ததுக்கு உனக்கு பெட்ரோல் ஆயிருக்குமே பண்ணிட்டு. இல்லை பரவாயில்ல மேடம், என் மேலேயும் தப்பு, நான் கவனிக்காமல் விட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓலாலே அதை நடந்திருக்கு. ஒரு தடவை ஃபோன் விட்டுருக்கேன் நான் ஓலா ஓட்டுனவங்கள்ட்ட. ஃபோனை விட்டுட்டு போயிட்டு திருப்பி மெயில் அனுப்பிச்சு அந்த ஆட்டோ நம்பருக்கு ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு சிஸ்டம் நம்பர் தான் கொடுப்பாங்க, ஸ்ட்ரைட் நம்பர் இருக்காது. அவங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு அந்த பையன் வீடு தேடி எனக்கு ஃபோனை கொண்டாந்து கொடுத்துருக்கான். இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த ரூட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நடந்திருக்குது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து அடுத்தவன் தான் தப்பு, நம்ம ரொம்ப தப்பே பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லார் சைடுமே தப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக மீட்ரு போட்டு ஓட்டியிருந்தீங்கன்னா ஓலா ஊபர்ன்ற கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்திருக்காது. இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுற சின்ன பசங்கள்கிட்ட போய் சண்டை போடுறத விட இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து நல்ல வழிக்கு வாங்க. இது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது, என்னை மாதிரி பேசஞ்சருக்கும் நல்லது. தேங்க்யூ.